Hi friends, welcome back to Mike's Kitchen. இந்த வீடியோவில் மண் பாத்திரம் எப்படி வாங்குறது, எப்படி பழக்கிறது, அதனுடைய நன்மைகள் அதை தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ 2 மண் பாத்திரம் புதுசாக வாங்கியிருக்கேன். ஒன்று கூட்டு, பொரியல், சாம்பார் அந்த மாதிரி சமைச்சிக்கலாம். இல்லைன்னா நான்வெஜ் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதம் வைக்கிறதுக்காக. இது வரைக்கும் நான் மண்பானையில் சாதம் வச்சதில்லை. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதனால சரி நம்மளும் சாதம் மண்பானையில் சமைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி ஒரு 5 இது இருக்குது. அதில் 2 கிராக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் 2 புதுசாக வாங்கியிருக்கேன். சரி இது எப்படி பழக்கிறது அப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது பார்க்கலாம். என்னதான் கடையில் அவங்க செக் பண்ணி கொடுத்தாலும் நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா இதில் கொஞ்சம் செம்மண் கோட்டிங் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இதை சுட வைக்கும்போது அந்த சாம்பல் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுதான் ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த டஸ்ட்டு எடுக்கணும் இல்லையா? அதனால ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தயிருக்காக நீங்கள் பாத்திரம் வாங்கினீங்கன்னா இந்த ப்ராசஸ் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணி. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் பெரிய பாத்திரம், அதனால அது கொஞ்சம் நேரம் ஆகும். எப்பயுமே மண்பானையில் சமைக்கும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் நம்ம சமைக்கணும். மண் பாத்திரம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதோட எதையாவது தண்ணி இல்லைன்னா எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ மண்பானையில் சமைக்கிறதால என்ன பயன்? நிறையா ஹெல்த் பெனிஃபிட்
வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து சிம்லேயே வச்சு எதுவும் பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியம் வச்சு பண்ணலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் எப்பயுமே வச்சு பண்ணாதீங்க. கொஞ்சம் மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி பண்ணுறதால ரொம்ப நாள் வந்து லைஃப் கொடுக்கும். இதில் வந்து மீன் குழம்புலாம் வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே நீங்கள் வெளியிலையும் வச்சுக்கலாம். முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப காலம் வந்து வாழ்ந்தாங்க. இப்போ அந்த துருவின தேங்காய்லாம் எடுத்துகிட்டேன். அது சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை சும்மா சர்க்கரை போட்டு நம்ம அதை வெறுமனேவும் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நெய்யும் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும். சமைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் வந்து கூட இழுக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து அதை வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தான் தேவைப்படும். ரொம்ப எண்ணெய் இது நம்ம சமைக்கிற உணவுக்கு தேவைப்படாது. இப்போ பேக் சைடும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். டைம் சமைக்கும்போது மட்டும்தான் இந்த ப்ராசஸ்லாம். அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா உள்ளே வந்து இப்போ நெய் இருக்குது. அதனால வெளியிலையும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் கிராக் ஆகாமல் இருக்கும். இப்போ 2 சைடும் நம்மளுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால பார்த்து தான் வந்து பேக் சைடு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ பேக் சைடும் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு பாத்திரம் ரெடி. இது நீங்கள் அப்போவே வந்து சமைச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் அப்சர்வ் ஆனோன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்பயுமே மண் பாத்திரத்தை வந்து கவுத்து தான் வைக்கணும். நேராக வச்சா கீழே விழுந்து உடையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது வந்து நீங்கள் தேங்காய் நார் போட்டு வாஷ் பண்ணால் போதும், இல்லை ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணாலே போதும். அப்படி போகலன்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு இல்லை ராகி மாவுலாம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஸ்க்ரப்பர் இல்லை தேங்காய் நார் வச்சு தேய்ச்சாலே எந்த பிஸ்கெல்லாம் போயிடும். அவ்வளோதான். மண் பாத்திரம் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ருசியாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.